இதுவரையிலும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே யூடியூப்ல விளையாட விளையாட்டுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேம் தான் கண்டுபிடிச்சு புத்தமுதிய ஒரு ஷோவை வந்து அறிமுகப்படுத்த போறேன். ஏன் கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்தணுமா? சரி ஓகே. என்ன பேர் தெரியுமா? நடிகண்டா அப்படின்னு ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஜாலியா விளையாட போறது நடிகண்டா அப்படின்னு நான் டைட்டில் வச்சிருக்கேன். இதுல யாருமே வச்சது இல்ல. இந்த நடிகண்டா யாருமே வச்சது இல்ல. அரிய கண்டுபிடிச்சு யாராவது எடுத்திருந்தா கூட எடுக்கல டாடி, இது புதுசா இருக்கு டாடி, எப்படி டாடி உங்களுக்கு மட்டும் தோணுது அப்படி நீ சொல்லணும். எங்களால போய் சொல்ல முடியாது. சரி ஓகே. இந்த ஒரு கேம் சொல்றேன். இவங்க தான் அந்த டீமோட வந்து நம்ம வந்து தனித்தனியா விளையாண்டா பேசுறோம் இல்லையா, தனித்தனியா விளையாடும். 3-4 டீம் பண்றது ஆள் இல்ல. இவங்க தான் வந்து இந்த டீம் இந்த விளையாட்டை வந்து கண்டெயின் பண்ண போறாங்க. என்னன்னா ஒரு அழகா ஒரு வித்தியாசமான ஒரு நேம் வந்து ஏதோ ஒரு வேர்டு எழுதிருப்பாங்க, எழுதி நம்மள்ட்ட காட்டுவாங்க. அதை வந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து அது என்ன நடிச்சு காமிச்சு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். மீதி இருக்கிற 2 டூப்ளேட்டும் அதை நடிக்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த விளையாட்டோட கேமோட ரூல். ஓகே பண்ணிடுவோமா? சோ பயங்கர ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓரளவு ஃபன்னா இருக்கும் நினைக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல தெரியலையா? ஓகே பண்ணிட்டு வந்துருமா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் வரீங்க? எங்க ஆபீஸ்லயே எங்க வீட்டு செல்ல கல்கண்டு கல்கண்டு தான் வராங்க. ஏய் டீம் மனதை காப்பாத்திடுடி. பண்ணுங்க. சரி நான் மூவி நேம் தான் எழுதி இருக்கேன், காட்டுவேன். இவ வந்து நடிச்சு காட்ட போறேன், நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஒரே ஒரு நீ வாயை திறக்க கூடாது, புரியுதா? ஆனா படிக்க தெரியுமாங்கிறது ஒரு டவுட் உனக்கு. நான் பாத்துக்கிறேன். இல்ல கன்ஃபார்ம் தெரியாதுல, அதான். சரி நான் சொல்றேன். படி தெரியுதா? தெரியுது. இல்ல அவங்க தூத்து பாக்கறதால தெரியல. தெரியுது. கண்டுபிடிச்சிட்டாடி. கண்டுபிடிங்க. சரி ஓகே. நாய்க்குட்டி நக்குது, அது இல்லையா? நக்கு பால் குடிக்குது, அதுவும் இல்ல. நாய் பத்தின கதையா? நாய்கள் சாக்குறது இல்ல. நாய் இல்லையா? நாய் இல்ல. ஆனா இது நாய் தானே. நாய்க்கு கல்யாணம். நாய் பெல்ட். கயிறு. நாய் கயிறு. நாய் கயிறு. பெல்ட். ரோப்பு. நாய்க்கு பெல்ட். நாய்க்கு தூக்கு கயிறு. டைம்லாம் போகுது. கயிறு. நாய் கயிறு. நாய் பெல்ட். நாய் பெல்ட். நாய். இங்கிலீஷ்லயா? வேற ஏதாவது சொல்லு. பெல்ட். காலர். கழுத்து. நாய் கழுத்து. கல்வின்னு நெக்கா. ஜிங்கிளா? பெல்லா? ஜிங்கிள். ஜிங்கிள். ஹார்ட். சங்கிலியா? செயின். நாய் செயின். ஜிங்கிள் செயின். சங்கிலி பிங்களே. சங்கிலி முங்கினா அடுத்த வார்த்தை யார் சொல்லுவா? ஏய் சூப்பர். நீதான் வந்து இந்த ஒரு இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா நினைக்கிறேன். சரி வாங்க, நீங்க வாங்க. உசல் கொடுத்து நடிச்சதா? பாராட்டு சூப்பரா பண்ணிட்டால. வெரி குட். கண்டுபிடிக்க நடிச்சேன். இருந்தாலும் அதுக்கு நாய்க்கு போயிருக்க வேண்டாம். ட்ரை பண்ணிட்டான். சரி ஓகே. நெக்ஸ்ட் யார் வரா? நீங்களே போங்க. ஆனா அவங்க அம்மா வந்து ஆக்டிங்ல தெரிவிக்க விட, அதாவது ஆக்டிங்ல பயங்கரமா பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நடிச்சு 18 வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருக்கா. இன்னும் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவங்களெல்லாம் கொஞ்சம் ஈஸியா வணக்கம். ஓகே ரெடியா? ஓட்டு கேட்க வரது நிக்கிறேன் பைக்ல. உங்களுக்கான மூவி. ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. படிக்க தெரியுமா? படிச்சிட்டியா? சொல்லுங்க. இது ஒரு என்ன மூவி நேமா? என்ன மூவி தான்? எல்லாமே மூவி நேம் தான். சூப்பர். நீங்க கண்டுபிடிங்க. வாயை மட்டும் தர கூடாது, இங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன். கூட்டம். நாம் ஒற்றுமை. இணைந்து. குடும்பமா? குடும்பம். நானு குடும்ப தலைவன். புருஷன். அடிமை. குடும்பத்தை அடிமை. அடிமை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்க. இல்ல அது இல்லையா? டைமர் போட்டா முடி. இருவா. குடும்ப தலைவன். தலைவி. குழந்தையா? குடும்பஸ்தன்.
வேற லெவல். ஐயோ ஏய் சூப்பர் சூப்பர். நான் கஷ்டம் நினைச்சு எடுத்தாலே ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. நீ சொல்ல ட்ரெண்ட்ல அது இவ்வளவு கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துக்க பாரு நீ. அதான் அங்க இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் யார் வரீங்க? நெக்ஸ்ட் இல்ல குடும்பஸ்தன் நான் தான் வரமா? சரி. கதற விடுற நீங்க. கடவுளே இத மட்டும் யாரும் கண்டுபிடிக்கல. இதான் படிக்க முடியுதா? இவ்வளவு நேரம் படிக்கிறீங்கல நான் சொல்லிட்டா. ஆனா இல்ல நீ வந்து ஸ்பெல்லிங் தப்பா எழுதிருக்க. அது இருக்கும். ஆனா இப்படிதான் அதுங்களை எழுதி கொடுத்துருக்கேன். ஏமாத்திட்டு இருக்கேன். அத கரெக்ட்டா. ஆமா. இந்த மாதிரி எழுதி வந்தா நான் என்ன பண்றது? இதுல வந்து படிக்க தெரியுதா அப்படின்னு கேள்வி வேற. அதனால நான் எழுதுறேன்னு சொல்றேன். ஆனா ரொம்ப கஷ்டம் இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு. இது நீங்க நடிக்கிறதா கஷ்டம். ஆமா இது நான் நடிக்கிறதா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப அன்பா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு. இல்ல எல்லாரும் கமான் 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 கூப்பிடுறாங்க. சரி ரைட் ஓகே. வாய் மட்டும் தரக்கூடாது. வாய் தரக்கூடாது. ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போடுறாளே. ரொம்ப சிட்டா இருக்குது. தேடுறது கண்டேனா தேடினே வந்ததா கண்ணீர் காதலை பைக் வயலன்ட் சைலண்ட் பிக் பைக் பைக் வண்டி உலகம் சுற்றி பாருங்க பைக் ரைடா லவர் பந்தா ரைடா அது பைக் லப்பர் பந்துக்கு பைக்கு என்னடி சம்பந்தம்? அது எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஊரு ஊரு ஊர் ஊர் காவலன் ஊர் பைக் ஊர் ஊரு சரி ஊர் வேட்டையனா ஊர்ல தேடுறதா ஊரு வேட்டைக்கார் வேட்டைக்கார் ஊரு ஊரு ஜில்லா ஊரு டியூட்டி. ஊர்ல வண்டினா என்ன ஓ கேட்டியா? என்ன கேக்குறியா? நானே சொல்லிடுறேன். பஞ்சாயத்து தலைவரா நாட்டாமையா நாட்டாம ஊர் நாட்டாம நாட்டாம வாயெல்லாம் திறக்க கூடாது. தலைவரா நாட்டாம நாட்டாமைக்கு இன்னொரு பேரா நாட்டாமைக்கு இன்னொரு பேரு நாட்டாம நாட்டாமைக்கு இன்னொரு பேரா ஊர் தலைவரா பஞ்சாயத்து தலைவரா இருக்கு. நாட்டாமைக்கு இன்னொரு பேரு பஞ்சாயத்து தலைவனா பஞ்சாயத்து வாய மட்டும் திறக்கூடாது. கண்ணு பண்ணையார் பண்ணையார் அதுதான் விஜய் சேது என்ன சொல்றதுன்னு தெரியலையா? சரி அதான் இப்படி சொன்னா வந்துருவாளேன்னு தான் கண்டுபிடிச்சா. வெரி குட். எப்படி அதுக்கு பண்ணையாருக்கு போட்டு எழுதி வச்சுக்கிறது பேத்திய நீ பண்ணைய கூட வரல பண் அரார் அப்படின்னு போட்டிருக்கான். கீழே பண் அரார்னு போட்டு கீழே பத்மையும் வச்சிருந்தா நான் புரிஞ்சுட்டேன் பண்ணையாரதை எழுதி வச்சிருக்கு இப்படி அப்படின்ட்டு. சரி ஓகே நெக்ஸ்ட் சம்மர்தான். ஓகே பண்ணலாம். பாத்துட்டீங்களா? கண்டுபிடிங்க. இது சொல்ல வராது யோசிக்கிறேன். நான் தான் யோசிக்கணுமா? நான் தான் நீ உன்னை உன்னை படம் பேர் ஞாபகம் இருக்கா? இரும சொல்ல வராது. முறைக்கிறாரு திரும்புறாரு. ஆக்ஷன் போவோம். அது என்ன படம்? விஜய் சேதுபதி வந்து பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படின்னு போறேன். ஏதோ பாமா போது சின்ன பசங்களா விளையாடுறாங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்தா அவ்வளவுதான். ஏய் செம்ம வேற லெவல்ல சொன்ன பாரு. உடனே பார்த்து அழகாதுனா என்ன பண்றது நானு
அந்த படத்தோட சிக்னேச்சரே அது ஒண்ணுதான். ஆமா, பேங்கறதா ஆமா. கரெக்டா சொல்லிட்டா. செம்ம வேற லெவல். எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்ல. எல்லாரையும் கேள்வி கேட்டா நான் உனக்கு இப்போ ஒரு சொல்றேன், அந்த பாப்பா நடிச்சு காட்டுவா, நீ கண்டுபிடிக்கிறவா? Come on. இது ஸ்கிரிப்டே இல்லையே. உட்காருங்க சொல்லுங்க. அக்கா அதோட இவ்வளவு நடிச்சு காமிக்க சொல்லுங்க. அதெல்லாம் இவதான் நடிச்சு காட்டு. படம் பேர் சொல்றேன், நடிச்சு காட்டு. படம் பேர். நீ நடிச்சு காட்டு. அப்பா அக்கா 5 எழுதி வச்சிருந்தாங்க, அதுல ஒரு என்னைய வச்சு அதான் எழுதி அவளுக்கே சொல்லுவியா? டக்குன்னு சொல்லுங்க. வித்தியாசமா சொல்லு. சூப்பரா சொல்லு. இந்த அவன் கண்டே நடிக்கவே தெரியக்கூடாது. நான் நினைச்ச பண்ணி நீ சுமந்த பிள்ளை பாரபட்சம் கிடையாது. நீ சொல்றாமா மனம் எவ்வளவு ஈஸியா அக்கா ஒரு 80s படம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாது. மாதிரியே சொல்றேன். ஈஸியா கண்டுபிடிச்சவாளே சொல்லிடுவா. ஓகே ஏய் சொல்லிட்டீங்க. ஆமா நீ சொல்லிட்டீல்ல. நீ சும்மா வந்து உட்கார்ந்து நான் உட்கார்ல, நான் இங்கே உட்கார்ந்து. இல்ல பிரேம்ல உட்கார நோ ப்ராப்ளம். நீ எதுவும் சொல்லக்கூடாது. நீ நடிங்க. நாங்க அதான படம். ஜெய் ஹிந்த். சல்யூட். எஸ்கே 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 இன்னொரு படத்துல மிலிட்டரி நடிச்சிருக்காரு. நாங்க கிட்ட வா. கண்டு காய்ச்சி தட்டு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சேன். இது சொல்லுது பாரு பயவுல. நேத்து முளைஞ்சது சொல்லுது. எஸ்கே நான் சொன்னேனே எஸ்கேவோட அடுத்த படம் என்ன நல்லா இந்த மைண்ட்ல டைம்ல சொன்னா இல்ல இப்படி இப்படி டைம்ல ஒரு படத்தை சொல்லிருந்தீங்கன்னா இப்படி தள்ளிட்டோடு ஓ எல்லாரும் சொன்னானா. நான் ஒரு படம் சொல்லுங்க. ஓகே. எல்லாருமே இவன் ஆல்மோஸ்ட் சொன்னீங்க. ஓகே. பாவமா இல்ல என்னலாம் பார்த்தா. எங்க பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏய் எவ்வளவு ஈஸியா தானே எடுத்து கொடுத்தோம் உங்களுக்குலாம். நீ என்ன ஈஸியா எடுத்து கொடுத்த? நீ கஷ்டமா கொடுத்த நீ நினைச்சிட்டு இருந்த அது ஈஸி ஆக்கிட்டோம் நாங்க. எல்லாத்தையும் நாங்க எங்க பிரெயினை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அது எல்லாமே யோசிச்சிருக்கேன் யோசிச்சு பாரு. அது பெரிய விஷயம் தான். அது ரொம்ப கஷ்டம்ல சொல்ல வரேன். சரி ஓகே. ஓகே செம்மையான ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓரளவு ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல. Yes. நீ எப்படி ஃபீல் பண்ற? செமையா இருந்துச்சு. அது நமக்கு அப்படி நமக்கு தான் பண்ணா தானே இருக்கும். பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அது கீழே கமெண்ட்ல அவங்களே சொல்லுவாங்க. நம்ம அதை பார்த்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே முடிஞ்ச வரல ஓரளவு ஃபன்னா தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நான் திரும்ப சந்திக்க தான் போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம என்னடா பண்ணணும் நீ ஒன்னு சொல்லுவியே. லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஐயோ. கமெண்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. பை. பாய்.